தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் வெளிப்பட போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்கள் மத்தியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவருடைய செய்திக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் உள்ள 1ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 3 வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் திரியேக தேவனுடைய நாமத்தை இந்த கால வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா, எங்களுக்காக 2024 வருடங்களுக்கு முன்பாக பிறந்து இந்த உலகத்தில் ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றி நாங்கள் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, பரலோக பாக்கியத்துக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்காக பிதாவின் வலது வாசத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த எங்கள் இரட்சகராக இயேசு ராஜாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து பேசி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமாகவே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாட்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு, தம்மால் சித்தம் கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். இயேசுவாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கவில்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்களால் கண்டிருக்கவே முடியாது. அநேகர் தேடி போனாங்க. ஆனால் இயேசு தம்முடைய வேளையில் தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த காலவெளியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு நமக்கும் வெளிப்பட அவர் சித்தமாக இருந்தபடினால் இந்த செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை, உலக இரட்சகரை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசுவை பார்க்க முடியும் என்பதே இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலிலே சந்தேகமாக உடையவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு 4 முக்கியமான ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளே போவது நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு முதல் அடையாளம் யாக்கோபின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பிசாசுகளும் தேவன் உண்டு என்று விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு முதல் ஆதாரம் பிசாசு. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு நடுங்கி பயந்து ஓடுகிறான். ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, விடுதலை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். லட்சோப லட்ச மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா முதல் சாட்சி பிசாசு தான், இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்க என்பதற்கு. இரண்டாவது சாட்சி என்னவென்று சொன்னால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, தோமாவுக்காகவே 8 நாளைக்கு பின்பு மீண்டும் இயேசு சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் தரிசனமாகிறார், தம்மை உயிரோடு காண்பிக்கிறார். எதற்காக இந்த தோமாவுக்கு ஆண்டவர் காண்பிக்க வேண்டும்? உங்களுக்கும் என் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பினால. தோமாவை தான் கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்பினார். தோமா இந்தியாவிலே கேரளாவில் கிரங்கனூர் என்ற பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி, மயிலாப்பூரில் ஊழியத்தை நிறைவேற்றி அந்த மலையிலே தான் அவர் உயிர் விட்டார். இதுதான் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம், சரித்திரம். எனவே அந்த மலைக்கு இன்றும் கூட தோமையர் மலை என்று பெயர் அழைக்கப்படுகிறது.
அப்படிப்பட்ட தோமா இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பின்பு தான் இந்தியாவுக்கு வந்தார். அப்படின்னு சொன்னால் இயேசு உயிரோடு இருக்கார் என்பதற்கு இந்த மலையே சாட்சி. சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கார் என்பதை அந்த மலை சாட்சி கூறி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்றும் காலியாக இருக்குது. எல்லா சுற்றுலா பயணிகளும் அதை போய் பார்த்து விட்டு வருகிறார்கள். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை காலியாக இருக்குது. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழை நமக்காக என்று பாடல் பாடுறாங்க. ஆனால் புத்தனோ காந்தியும் இயேசுக்கு ஈக்குவல் ஆகிட முடியாது. அவருடைய கலரெல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கலர் இருக்குது, அது திறந்துருக்கு. அது திறந்தவனமாக எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. இயேசு அங்கே உயிர்த்தெழுந்தார். இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு அவருடைய கல்லறை மிகப்பெரிய சாட்சி. கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நான் தான் சாட்சி. நம்முடைய பாவத்தெல்லாம் இயேசு மன்னித்திருக்கிறார். நம்முடைய எல்லா அநியாயத்தை நம்ம விட்டு நீக்கிட்டாரு. நம்முடைய சாபத்தெல்லாம் நம்ம விட்டு நீக்கிட்டாரு. நம்ம பரலோக பாக்கியவங்களாம் மாற்றிட்டாரு. அதை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா சமாதானத்தோடு நிம்மதியோடு இயேசுவோடு நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு, சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார், நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சி. இயேசு உயிரோடு என்பதற்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறோம். இது கடைசியான சாட்சி. பிரியமானவர்களே, இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் கல்லறைக்குள்ளே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து 2024 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2025 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறார்? அதுதான் அந்த நாளில் கர்த்தருடைய ஈஸ்டர் பண்டிகைக்குரிய செய்தியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நாம் விரிவாக கவனிக்கலாம். முதலாவது, இயேசு தம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:21 இயேசு சொல்கிறார். இயேசு அங்கே யாருக்கு வெளிப்படுத்தினா, தம்மையே நம்பி இருந்த அந்த சீஷர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு நடந்து போறாங்க. அவர்கள் இயேசு தான் கூட வர்றதை அறியாமலே இயேசுட்ட சொல்றாங்க, இயேசு தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று அவரையே நம்பியிருந்தோம். ஆனால் அவரை சிலுவையில் அடித்து இன்னைக்கு 3 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இயேசுட்டே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். எதற்காக வெளிப்படுத்தினார்? அவர்கள் இயேசுவையே நம்பியிருந்தாங்க. அதை அறிக்கை செய்கிறாங்க, அவர் தான் எங்கள் ரட்சகர், நாங்கள் நம்பியிருந்தோம். இன்னைக்கும் கூட இயேசு தான் உங்கள் ரட்சகர். நீங்கள் முழுமையாக நம்புறீங்கன்னா இயேசு உங்களுக்கு வெளிப்படுவாருங்க. உங்கள் விடுதலைக்கு இயேசு தாங்க காரணம். இயேசுவால் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். வியாதியின் விடுதலையா, பிசாசு பிரச்சனை, பில்லி சுனியமா, மந்திரவாதமா, ஏழ்மை நிலையா, பொருளாதார நெருக்கடியா, சமாதானம் இல்லையா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ரிலீஃப் பண்ணுற ஒரு ரெடிமேர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களை விடுவிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இயேசு உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து எம்மாவூர் ஸ்ரீஷருக்கு வெளிப்பட்டார். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 11:32 நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே மார்த்தாள் அநேக காரியங்களை இயேசுட்டு பேசிட்டு வரா. தன்னுடைய சகோதரனை இழந்து போன மார்த்தாள், மரியாள். ஆனால் மரியாள் என்ன செய்கிறாங்க? நேர இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து கதறி அழுகிறாங்க. நீங்க இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு இருந்திருந்தா எந்த ஃபெயிலியரும் கிடையாது. இயேசுவே முழுமையாக நம்பினதை அவங்க அப்படியே அறிக்கை செய்கிறாங்க. அந்த சகோதரி அறிக்கை செய்த உடனே ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவர் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காங்க பாருங்க. அதே போல 100க்கு அதிபதி அவர் என்ன சொல்றாரு? என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, ஆகிய ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சுத்தமாயிடுவான். ஆண்டவர் மேல அளவு கடந்த நம்பிக்கை, அவரையே நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தார். உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க அவரை மாத்திரம் உறுதியா பிடிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க பார்க்கலாம். அற்புதத்தின் வழியாக பார்க்கலாம், அதிசயத்தின் வழியாக பார்க்கலாம். நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தின் வழியாக வெளிப்படுவார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு வெளிப்பட அவர் ஆயத்தமா இருக்கிறார். சங்கீதம் 145 சங்கீதம் 18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கு கர்த்தர் சமீபமா இருக்குன்னு வாசிக்கிறோம். இயேசு எனக்கு கண்டிப்பாய் தேவை என்பவர்களுக்கு இயேசு நிச்சயமாக தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தே ஆவார். அப்போஸ்தலர் 17:27 ஆண்டவர் நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்க, தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்க முடியாதான் கர்த்தர் இந்த பூமியில் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எல்லையை குறித்து நம்ம இங்கே தான் குடியிருக்கணும் ஏன் வச்சிருக்காருன்னு கேட்டால், அவரை தடவியாக நம்ம கண்டுபிடிச்சிடணும். இயேசுக்கு சீக்கிரம் வரப்போறார். அவரை கண்டுபிடிச்சுக்கோங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. லூக்கா 19:3-4 இயேசு
எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு போயிடணும் அப்படின்னு சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்கு காட்டத்தி மரத்தை செலக்ட் பண்ணி அவர் வர்றதுக்கு முன்பாக, அவர் போவதுக்கு முன்பாக அவர் முன்னாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறிட்டார். எவ்வளோ பிரயாசம் பாருங்க, எவ்வளோ முயற்சி பாருங்க. குள்ளனான அந்த சகேயுடைய முயற்சிகள், அவனுடைய ஆவல், அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம், அவனுடைய ஏக்கம் எல்லாவற்றையும் பார்த்து இயேசு அவன் வீட்டுக்கே போயிட்டார். இன்னைக்கு உங்க ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க வந்தாவர்கிட்ட வராட்டா போட்டோம், ஜபத்தை கேட்டா கேட்கணும், கேட்காட்டா போட்டோம், எப்படியாவது போட்டோம், கிடைச்சா கிடைக்குது, இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்னு தான் அவங்களுக்கு யாரும் கர்த்தர் இறங்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட உறுதியான விசுவாசம், அவரையே நம்பி இருக்கிறது, அவரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். நீங்கள் இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பரலோகத்தில் இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். இரண்டாவதாக, இயேசு தம்மை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டாங்களாம் தங்க கூட தங்கும்படி. இயேசுவை வருந்துனாங்களாம். இயேசு மேலே வாஞ்சியாக இருந்து, நீங்கள் எங்கள் கூட தங்கியே ஆகணும் ஆண்டவரே, பொழுது போயிடுச்சு, நீங்கள் எங்கள் கூட தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு ரொம்ப வருந்தி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அவங்க ரொம்ப பெக் பண்ணாங்க. ஹீஸ் பெக்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறாங்க. ஆண்டவர் பிச்சை எடுக்காத குறையாக கெஞ்சுறாங்க, நீங்கள் எங்க கூட தங்கிடுங்க அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு மேலே வாஞ்சியாக இருக்கிறவங்க, அவரை வருந்துகிறவர்களுக்கு, அவர் வருந்தி கேட்குறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசுவை நீங்கள் வருந்தி கேட்குறீங்களா? இயேசுவிட்டு நீங்கள் போராடி மன்றாடி கேட்குறீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தார். ஒரு சீஷர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. அவரை வருந்தி கேட்டதுனால அவங்க கூட போய் தங்குறார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனத்தில், கானானிய ஸ்திரீ என்பவள் தன்னுடைய மகளுடைய மரண அவஸ்தையிலிருந்து அவளை விடுவிக்க முடியாது இயேசுட்ட ஜெபம் பண்ணி வரா. உடனே இயேசு சொல்றாரு, நீ கானானிய ஸ்திரீ, நான் இஸ்ரவேலுக்காக தான் வந்திருக்கிறேன். முதல்ல பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை, பிள்ளைகளுடைய அற்புதத்தை அதை எடுத்து நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கானானிய ஸ்திரீ நல்ல ஒரு அழகான ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, இருந்தாலும் மேஜையிலேருந்து கொஞ்சம் துணிக்கை விழுமே, அந்த துணிக்கையை போட்டாவது என் மகளுக்கு உயிரை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறார். இப்படி வருந்தி கேட்குறவங்களுக்கு இயேசு இறங்காமல் இருப்பாரா? உடனே இறங்கிட்டாரு. நீ போகலாம், மகளுக்கு சுகமாயிடுச்சுட்டார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் கூட நம்மத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்ம வேண்டாம் விருப்பா தேடுறோமா? ஆண்டவர்கிட்ட செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டா போட்டோம் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் வருந்தி கேட்குறோமா? நீங்கள் வருந்தி கேட்டீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் அவர் இறங்குவார். அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்கள் வருந்தி கேட்கும்போது உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். உயிர்த்தெழுந்த இயேசு சும்மா வெளிப்பட மாட்டார், அற்புதங்களோடு வெளிப்படுவார், அதிசயங்களோடு வெளிப்படுவார். அவர் அதுக்கு தான் காத்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் அவர்கிட்ட வருந்தி கேட்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அற்புதத்தை கொடுக்க போகிறார். நம் இயேசுவை வருந்தி கேட்கும் நிச்சயமாக அவர் நமக்கு இந்த காரியங்களை செய்து முடிக்கிறான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், வாஞ்சையோடு ஆயத்தத்தோடு இயேசுவை அதிகாலையில் தேடி வராங்க ஸ்திரீகள். அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்தார், அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆயத்தத்தோடு வராங்க. கந்தவர்க்கங்களாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு, இயேசு இருக்கிறாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு வாஞ்சையோடு, அதிகாலையில் இருட்டோடு, அதெல்லாம் தூக்கிக்க மாட்டான்னு நினைக்கிறேன், வாஞ்சையோடு வர்றாங்க. வந்தா கலரை திறந்துருக்கு, அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பின்னால் திரும்பி பார்த்து இயேசு நிற்கிறார். எவ்வளோ அற்புதம் பாருங்க. இயேசு யாருக்கு தம்மை வெளிப்படுத்துறாரு? வாஞ்சையோடு ஆயத்தத்தோடு அவரை நம்ம தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆயத்தத்தோடு, ப்ரிப்பரேஷனோடு, கர்த்தரை சந்திப்பதுக்கு ஆயத்தோடு வந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். 10 ஸ்திரீகள் மணவாளனை சந்திக்க போனாங்க. 5 பேர் ஆயத்தத்தோடு எண்ணெயோடு போனாங்க. அபிஷேகம் என்பது உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற முத்திரை தான் அபிஷேகம். நீங்கள் ஆயத்தத்தோடு கர்த்தரை சந்திக்க ஆயத்தமானீங்கன்னா டப்புன்னு தூக்கி போயிடுவார் உங்களை. மணவாளன் வந்தார், உடனே கதவு திறந்து உள்ளே போயிட்டாங்க, உடனே கதவை அடைச்சிருச்சு. பிரியமானவர்களே, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாக வாஞ்சியோடு இருப்போம், விருப்பத்தோடு இருப்போம், ஆண்டவர்கிட்ட ஏக்கத்தோடு இருப்போம். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஆண்டவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா, அவரோடு பந்தி இருப்பவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவோடு பந்தி இருக்கிறாங்க. அவரோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும்போது அப்பம் பிடாரு, கண்கள் திறந்துருச்சு. இயேசு தான் அவங்க அறிந்துக்கலாம். இயேசு மறைந்துட்டார். பிரியமானவர்கள், யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு
அவரோடு ஐக்கியப்படுகிறவர்களுக்கு, அவரோட ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு. நிறைய பேருக்கு ஆண்டோட ஐக்கியம் கிடையாது. வர்றாங்க போகிறாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறதுக்காக வருவாங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும்படியாக வருவாங்க, அதுக்கப்புறம் இயேசுவை மறுபடியும் உயிர் தட வச்சுட்டு போயிடுவாங்க. இதோட அடுத்த முறை என்ன பண்ணலாம்? பிறக்க வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு இயேசு வெளிப்பட மாட்டார். இயேசு யாருக்கு வெளிப்படுகிறார்னு சொன்னால், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், அவரோடு பந்தி இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களும் மட்டும்தான் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசுவோடு ஐக்கியம் என்று சொன்னால் அவரோடு இணைந்த வாழ்க்கை, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில், அந்த பந்தியில் இணைந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ராபோஜனத்தில் இயேசுவோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். திருவிருந்து பந்தியில் சரியான ஆயத்தத்தோடு, பரிசுத்தத்தோடு, சுத்த மனசாட்சியோடு அந்த பரிசுத்த பந்தியில் நாம் பங்கெடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். பந்தியில் பங்கெடுத்தான் யூதாஸ் காரியோத். ஆனால் அந்த துணிக்கை வாங்கிட்டு போயிட்டான். அது சாப்பிட்டானா என்னன்னு தெரியல எனக்கு. துணிக்கை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். அப்படின்னா பரிசுத்த பந்தியில் தேவனோட ஐக்கியம் கொள்ளாமலும் அதில் என்ன பண்ண முடியும்? பங்கெடுக்க முடியும். தேவனோட ஐக்கியம் கொள்ளாமல் பாவ மனசாட்சியோடு நீங்கள் பங்கெடுத்தினா உனக்குள்ளே யார் புகுவான்னு கேட்டால் சாத்தான் புகுவான். யூதாஸ்குள்ளே சாத்தான் புகுந்தான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை பார்ப்பதற்கு அவன் உயிரோடவே இல்லை, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். பிரியமானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தை நீங்கள் துச்சமாய் நினைக்க வேண்டாம், சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது மேன்மையானது, போற்றுதலுக்குரிய ஐக்கியம், பரிசுத்தமான ஐக்கியம். இயேசுவோடு நாம் ஐக்கியம் கொள்ள பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை. மெய்யான தெய்வத்தோடு ஐக்கியம் கொள்கிற பாக்கியம். நாம் அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி கொள்வோம். அதை சரியானபடி நாம் ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லுது, இதோ நான் வாசற்படின்னு கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். கதவை திறப்பதுன்னு சொன்னால் என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது. ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் கதவை இன்னும் சாத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? தட்டுறது கேட்குது, ஆனால் திறக்க மனசு இல்லை. காரணம் என்ன? உலகம் உள்ளுக்குள்ளே இருக்குது, உள்ள வீட்டுக்குள்ளே உலகம் இருக்குது. ஆனால் இயேசு கதவை தட்டிட்டு வெளியே நிற்கிறார். ரொம்ப நாள் இயேசு வாசலில் நின்றுட்டு இருக்க மாட்டார். ஒரு நாள் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். வந்து நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க காலம் வெறும் சமீபமாக இருக்கிறது. நிச்சயமாக இப்போவே அணுக்கிறக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். இப்பொழுது தட்டும்போதே திறந்துருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாள் கதவு அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது நீங்கள் தட்டினால் திறக்க மாட்டீங்க. அப்போ ஐயோ என்று நீங்கள் புலம்பினாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டுருங்க, தேவனுக்கு கதவை திறந்துருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துருங்க, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டுருங்க. இயேசு உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த ஈஸ்டர் நாளிலே இயேசு உங்கள் மத்தியில் வெளிப்பட சித்தம் கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இயேசுவை நாம் சந்தித்தால், இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்தால் என்ன நடக்கும்? நாம் இயேசுவை சந்தித்தாலும் இயேசு நம்ம சந்தித்தாலும் என்ன நடக்கும்? முதலாவது, பயம் நீங்க சந்தோஷம் கிடைக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சீஷெல்லாம் பயந்து போய் அந்த ஒரு அறைக்குள்ளே இருந்தாங்க. இயேசு டப்புன்னு அறைக்குள்ள உள்ள வந்து, பயப்படாதீங்க, சமாதானம் அப்படின்னு சொன்னார். இயேசுவை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் நீங்கள் சமாதானம் கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, இயேசுவை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் புதிய நம்பிக்கை பிறக்கும். 21ஆவது வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். எதிர்கால புதிய நம்பிக்கை. எதிர்காலமே இல்லை, இனி நம்மளையும் கொன்றுவாங்க அப்படின்னு நினைத்த சீஷர்கள் மத்தியில் இயேசு ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கி, நான் இருக்கிறேன், உங்களுக்கு புதிய எதிர்காலத்தை தரம்பினார் ஆண்டவர். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்து அவங்க யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளேன்னு அழைத்து அவர்களை மீண்டும் தம்முடைய ஊழியத்தில் நிலைநாட்டினார். கடைசியாக இயேசுவை நாம் சந்தித்தால், இயேசு நம்மை சந்தித்தால் தேவனுடைய பலன் கிடைக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் சில அவர் மேலே ஊதுறார் ஆண்டவர். தேவ பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நல்ல ஈஸ்டர் நாளிலே தேவ பலனை பெற்றுக்கொள்வோம், புதிய எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வோம், பயம் நீங்கிய சமாதானத்தோடு நாம் வாழ்வோம். இந்த ஈஸ்டர் நல்ல நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உலகமே உலக ரட்சகருடைய உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாங்களும் இந்த பாதத்தில் வந்து உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க, இந்த வார்த்தை கேட்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்க உதவி செய்யும், உம்மோடு கர்த்தாவை இணைந்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருந்தி கேட்டு உம்மிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்மோடு தங்கி இருக்க உதவி செய்யும்ப்பா. உண்மையே நம்பி இருக்க உதவி செய்யுங்க.
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.